யாரை தேவன் சந்திப்பார் தெரியுங்களா? நம்முடைய பிள்ளைகள் யாரை சந்திப்பது? ஏவர்கள் வைராக்கியமா இருக்க, ஏதோ ஒரு விஷயத்துல வைராக்கியமா இருக்கிற. ஆமே, நான் கொடுத்த நியாயப்பிரமாணம் மோசை மூலமாக அதை வைத்துக் கொண்டு வைராகி இருக்கிறியப்பா, ஏன் பிரமாணத்தை அப்பா நான் இயேசு கிறிஸ்து நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று அவளை சந்திக்க வந்து விட்டான். ஏன் தெரியும்? இவனுக்கு ஒரு தகுதி உண்டு, கட்டுகிற தகுதி. ஹல்லேலூயா. இவன் ஒரு விஷயத்த கட்டினானா ஒருத்தி எவனும் வந்து கட்ட அவிழ்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவனுக்கிட்ட ஒரு வைராக்கின் வாஞ்சி. இவன் பாழாக்குறவன் தான், இவன் கெடுக்கிறவன் தான். ஆனால் இந்த விசுவாசத்தின் அருமை தெரியாமல் அவன் சபையை கெடுத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு சவுல் என்ன பட்டும் பவுலானவன் சொல்கிறான், எந்த விசுவாசத்தை நான் அழிக்க வேண்டும் என்று நான் போராடுகிறேனோ அதே விசுவாசத்தை என் தேவ ஜனங்களுக்கு நான் கொடுக்கும்படி போராடுகிறேன். இதாங்க பவுல், இதாங்க கட்டுகிறவன். இந்த சவுல் என்பவன் அவனுடைய பிரமாணத்திலே அவனுடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்தை கட்டும்படி இவனுக்கு சுபாவமே கட்டுகிற சுபாவம். எந்த விஷயம் என்று கொடுத்தீங்கன்னா இவன் கட்டுவான், கட்டவிழ்க்க மாட்டான். எல்லாத்தையும் கட்டி கட்டி வைப்பான். பாழாக்கினால் அவன் தீமையான காரியத்துல உயர்ந்திருப்பான், நன்மை காரியத்துல கிருபையா இருப்பான். இப்படிப்பட்ட மனுஷனை பாக்குற ஆண்டவர் வரார். வந்து எதுக்கு வர தெரியுங்களா? எதற்காக வருகிறார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், இந்த மார்க்கத்தாகிய புருஷனாகிலும், இந்த மார்க்கம்னா இந்த வழி அமை ஸ்திரீகளாக நான் கண்டுபிடித்தாள் சொல்றான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த மார்க்கத்தில் உள்ள பிள்ளை இந்த ஸ்திரீகளும் புருஷனை கண்டுபிடித்தால். ஏனென்றால் எல்லாம் அந்த காலத்துல ஆதி அப்போஸ்தலர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள், திகைத்து இருக்கிறார்கள். ஆண்டவரை நம்பி இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் பரலோகத்தை எடுத்துக்கொண்ட பிறகு தன்னுடைய சீஷர்கள் எல்லா குடும்பமாக பயந்து பயந்து மறைந்து கொண்டிருக்க கால மக்களே, அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோ உள்ள ஜெப ஆலயங்களின் நிருபங்களை கேட்டு வாங்கினான். லெட்டர்ஸ் வாங்கிட்டாங்க, அதிகாரமா வாங்கிட்டான். யாருங்க? அவ்வளோ பெரிய தகுதி உள்ளவன். அவன் பிரேரமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த பொழுது சட்டிதிலே அவன் தமஸ்கோ போர் என்று கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சட்டிதிலே வானத்திலிருந்து ஒளி வந்து சுற்றி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இவனை திருத்தணும்னா, இந்த பாழாக்குறவனை திருத்தணும்னா, ஆமென், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக ஒரு எழுப்புகிறானா, நீங்க இப்படியாக ஜெபிக்க விட, ஆண்டவரே வானத்திலிருந்து ஒளியை அவன் மேல் பிரகாசி வைங்கப்பா, இப்படியாக ஜெபம் பண்ணீங்க. ஏன்னா அவன்கிட்ட இருக்க வைராக்கி நம்ம கிட்ட இல்ல பாருங்க. ஹல்லேலூயா. எவன் ஒருத்தன் கெடுக்கிறானோ அவனுக்காக நீங்க என்ன பண்ண, ஐயோ இவன் நாசமா போன அப்படி ஜெபிக்காதீங்க. ஏன்னா அவன்கிட்ட ஒரு குணம் இருக்கு. கெடுக்கிறவன் என்ன பண்றான்? தீர்மானமா கெடுக்கிறான், ஃபாலோ பண்ணி அடிக்கிறான். ஆமென். ஒளிஞ்சிருக்கிறவங்கள வெளியே கொண்டு வருவான். அது தேவ ஜனமோ அதிகாரம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, உனக்கு தீர்மானங்கள் இல்லையே.